இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். நம்ம நால்வர் அப்படின்னு பார்க்குறோம். மாணிக்கவாசகர், சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், இந்த 4 பேரையும் தெரியாதவங்க யாருமே இல்லை. அப்படி அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையும் அவங்க பண்ண திருவிளையாடல்களும் அவங்களுக்கு இறைவன் அருள் புரிஞ்சதும் அவ்வளவு நேர்த்தியானது. மிக பிரபலமான மெய்யடியார்கள். அதில் நாவுக்கரசு சுவாமிகளோட வரலாறை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இதையெல்லாம் சொல்கிறதுக்கு உண்டான தகுதி எனக்கு இல்லை. புத்தகத்தில் பார்க்குறேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து அருட்பாடல்கள் மட்டும்தான் அனுபவம். அதுக்கும் மேலே எனக்கு தெரியாது. ஏதோ பள்ளி படிப்பில் மனப்பாட பகுதியில் சில பதிகங்கள் சில பாடல்கள் இருக்கும், அதை படிச்சிருக்கேன், அவ்வளவுதான். எனக்கு நிறைய அனுபவங்கள்லாம் கிடையாது. சமீப காலமாக வயது முதிர்ச்சி காரணமாக நிறைய அருட்பாடல்களை திரும்ப 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 படிக்கிறப்போ இந்த கருத்தில் இவங்க சொல்லியிருக்காங்களே, இவங்க சொல்லியிருக்காங்களே, இவங்க சொல்லியிருக்காங்களே, இவங்க சொன்னது அருட்பாடல்களில் வருதே அப்படின்னு அருட்பாடல்களுக்கு உரை இருக்கணும், ஒரு உரை விளக்கம் கிடைச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா பாடல்களில் ஏகப்பட்ட தத்துவங்கள், ஏகப்பட்ட மெய்ப்பொருளை காட்டக்கூடிய பாடல்கள் அருட்பாடல்கள். அதுக்கு நிறைய பாடல்களுக்கு பொருள் புரியாமல் இருக்குது, ரொம்ப கஷ்டம். எளிமையான கருத்துக்கள், அதாவது கருத்து செறிவு அவ்வளவு இருக்குது. சில வார்த்தையில் பல கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு அது இலக்கணத்தில் அந்த வரி வரும். ஒரு கண்ணாடி, அந்த கண்ணாடி அப்படி உடஞ்சி சின்ன சின்ன துண்டுகளாக கிடக்குது. ஒரு துண்டில் ஒரு உருவத்தை பார்த்தாலும் அந்த உருவத்தை அது முழுசாக காமிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கண குறிப்பு இருக்கும். சின்ன துண்டு கண்ணாடியில் சில்வகையில் செவ்வநாடியில் செறித்து இனிது நோக்கி அப்படின்னு ஒரு வரி வரும். அது மாதிரி சின்ன அளவில் அவர் சொல்ல ஆரம்பித்து நிறைய கருத்துக்களோட அப்படியே செறிவு அந்த பாடல் வரிகளில் கொடுத்துருக்காரு. அதை உள்ளே போக 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 அது ஏதோ விரிஞ்சிக்கிட்டே போகுது. நவில்தொறும் நூல் நயம் போலன்னு ஒரு வார்த்தை இருக்கும். அது போல் அது படிக்க 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 புதுசு புதுசாக எதையோ காமிக்கிற மாதிரி இருக்குது. இந்த கருத்து இவங்க சொல்லியிருக்காங்களே அப்படின்னு. அது மாதிரி இந்த அருட்பாடல்களை படித்ததுனால அதோட தொடர்புடைய பல நூல்களோட அறிமுகம் எனக்கு கிடைச்சிது. அதில் பல பாடல்களை அதுக்கு ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருக்கேன். அதனால் இந்த நாவுக்கரசருடைய பாடல்களையும் சிலது நான் எடுக்க வேண்டியதாக இருந்தது. அப்போ அவருடைய வரலாறு நிறைய பேருக்கு இன்னும் கதை மாதிரி சொன்னால் நல்லா இருக்குமே. எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. நிறைய இப்போல்லாம் ஆன்மீக வகுப்புகளுக்கு போகிறவங்க அதிகம். நிறைய பேர் கோவில்களில் உட்கார்ந்து இது மாதிரியெல்லாம் கேட்குறாங்க. அதாவது மக்களில் பலவிதம் அதாவது ஒரு சாரார் கடவுள் இல்லை, இல்லவே இல்லைன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு சாரார் திருக்கோவில்களே கதின்னு கிடக்கிறவங்களும் இருக்காங்க. அது மாதிரி இந்த ஒரு காலத்தில் ஏதோ நம்மாலானதை சொன்னால் யாருக்கு காதில் விழுதோ அவங்க கேட்டுக்கட்டுமே. தெரிஞ்சவங்க குற்றம் குறைகளை மன்னிச்சுக்குவாங்க. ஓ, இந்த பொண்ணு கதை தான் சொல்கிறா போல இருக்கு இந்த அம்மா அப்படின்னு நினச்சிக்குவாங்க. தெரியாதவங்க ஒரு நல்ல கதை கிடச்சிது, இவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன்,
இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாரானு ஒருத்தர் இருப்பாங்க. அது மாதிரி உள்ளவர்களுக்காக திருநாவுக்கரசு நாயனாரை நான் கதை வடிவத்தில் சொல்லணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை வந்தது. அதனால் நாவுக்கரசர் சுவாமிகளோட வரலாறை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். உலகத்தில் பிறக்கிற உயிர் அத்தனையும் இன்பத்தை தேடித்தான் ஒவ்வொரு செயல்களும் செய்யும். எல்லாமே ஒரு சாப்பிட்றோன்னா பசி அடங்குனா இன்பம், அதனால் சாப்பிட்றோம். ஒரு விருப்பப்பட்ட பொருளை நம்ம வாங்கி சாப்பிட்றோம், செய்து சாப்பிட்றோம், ஒருத்தர் கொடுக்குறோம். எது செய்தாலுமே அதில் ஒரு வகை இன்பம் இருக்குது. எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறோம், அது பார்க்குறப்போ அந்த இன்பம் கிடைக்குது, பார்த்தோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் கிடைக்குது, மகிழ்ச்சி கிடைக்குது. ஒரு பொருளை வாங்கினாலோ, ஒரு மனிதர்களோட உறவுகளோட பேசும் பொழுதோ, பழகும் பொழுதோ, விளையாடும் பொழுதோ, ஒரு பொருளை கொடுக்கும் பொழுதோ, வாங்கும் பொழுதோ நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அதனால தான் நம்ம அந்த காரியங்களை செய்யறதுக்கு விரும்புகிறோம். நம்ம ஒரு செயலை செய்ய விரும்புகிறோன்னா ஏதோ ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது. ஏதோ ஒன்று, அளவில் சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம். வாழ்க்கைன்னு பார்த்தாலே சிற்றின்பங்கள் தான். அந்த ஒவ்வொரு சின்ன 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 சந்தோஷங்களை தேடி ஓடுறது தான் மனித இயல்பு, மனசோட இயல்பு. அதுக்கு மகிழ்ச்சி பிடிக்கும், எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு பிடிக்கும். ஆனால் சூழ்நிலை காரணமாக எப்படி இருந்தால் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலான்னு புரியாமல் ஏதோ அவஸ்தைப்படும். இதை ஞானியார் சுவாமிகள் ரெட்டியப்பட்டி சுவாமிகளை பற்றி பாடும்பொழுது ஒரு வரி சொல்வார், ரொம்ப அருமையான பாடல். அக்கல் இல்லாத மெய்ச்சுகம் விரும்பாமல் அப்படின்ற பாடலில் சொல்வார். அக்கல் இல்லாத மெய்ச்சுகம் விரும்பாமல் அல்லு நண்பகலுமாய் அனுதினம் உழைத்தும் வெக்கிய சுகம் பெறாது உலகுளோர் எல்லாம் வீணிலே மாழ்வதைக் கண்டு இரக்கமுடன் சுக்ரனவினை கடல் வற்றிடச் செய்யும் தூய நன்னெறியினை எளிதிலே காட்டி இதுதான் வழியெனச் சொல்லி இன்பருளும் என் குருவே பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு சொல்வார். அது மாதிரி எல்லாருக்கும் ஏதோ ஒரு சுகத்தை விரும்பி சுகத்தை தேடி ஓடுறது இயற்கை. அதில் பேரின்பத்தை தேடி ஓடக்கூடிய பக்குவம் வந்துட்டா பேரின்பத்தை தேடுவாங்க. அது வரைக்கும் சிற்றின்பத்தில் தான் நாட்டம். ஆக எது செய்தாலும் இன்பத்தை தேடி தான் செய்கிறோன்றது மிகப்பெரிய உண்மை. அது எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டிய உண்மை. சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் முக்கியமான விஷயங்களாக நான் கருதுகிறேன். உலகத்தில் பிறவி எடுத்த உயிர்கள் இன்பப்பேற்றை விரும்புகின்றன. இது இவற்றை இயற்கை எனினும் பேரின்ப பெரும்பேறு எய்துவதே மக்கட்பிறவியின் மான் பயன். பேரின்ப பேறு கருதி இறைவனை அடைய அடியார்கள் முயலும் மார்க்கங்கள் 4. நம்ம அந்த 4 மார்க்கங்களில் தாச மார்க்கம் அப்படின்றது ஒரு வழி. அதாவது இறைவன் அடையிறதுக்கு வழி, இப்படி போனால் இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி தாச மார்க்கத்தில் போனாலும் இறைவனை அடையலாம். கோவில்களில் 4 பக்கம் வாசல் வச்சுருக்கிறதுக்கு அது ஒரு காரணமாக, முக்கிய தத்துவமாக காரணமாக சொல்லுவாங்க. அந்த வழியில் சிவபெருமானை தன்னுடைய அனுபவங்களால் நேரில் கண்டு பேரின்ப பெருவாழ்வு எய்தின பெரியவர் தான் திருநாவுக்கரசு சுவாமிகள். இவர் சைவ சமய ஆச்சாரியார் 4வரில் ஒருவர். திருநின்ற செம்மையே செம்மையாக கொண்ட செல்வர் அப்படின்னு இவரை பாராட்டுறாங்க. திருநாவுக்கரசு சுவாமிகள் தமிழ்நாட்டில் திருமுனைப்பாடி அப்படின்ற நாட்டில் திருவாமூரில் சைவ வேளாளர் மரபில் ரொம்ப சாதாரணமாக குறுக்கையர் குடியில் திரு அவதாரம் செய்தவர். நல்ல குடி பிறந்தார், அதுதான் உண்மை. அவர் தந்தை புகழனார், பேரையே பாருங்க, புகழனார். தாய் மாதினியார், அவரோட அக்கா தமக்கை திலகவதியார். இவருக்கு மருள் நீக்கியார்
அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அப்பாவும் அம்மாவும் குழந்தையா இருக்கிற போது மருள் நீக்கியார் அப்படின்ற பேர் சூட்டுறாங்க. அழகாக வளர்ந்து வளர்றார். திலகவதியாருக்கு ஒரு திருமண பருவம் வருது. இப்போ பெண்கள் பருவம் அடைஞ்ச உடனே திருமணம்ன்றது பேசுறது சாதாரண எல்லா குடும்பங்கள்லேயும் வழக்கம். அந்த உரிய காலத்தில் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு பெரியவங்க ஆசைப்படுறாங்க. சிவபக்தியில் சிறந்த கலிப்பகையார் அப்படின்ற ஒருத்தரோட மனம் பேசுகிறாங்க. இவர் இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பொண்ணு அப்படின்னு பேசி முடிக்கிறாங்க. அந்த கலிப்பகையார் யாருன்னா சேனாதிபதி. இடையில் சேனாதிபதினா போர் வரும்பொழுது அவங்களுக்கு அங்கே முக்கிய வேலை இருக்கும் இல்லையா. சேனாதிபதினாலே சேனைக்கு அதிபதி. அப்போ சேனைன்றது போர்க்காலத்தில் ரொம்ப அவசரமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். அந்த சேனாதிபதியாக இருந்த காரணத்தால் கலிப்பகையார் திருமணம் நிச்சயதார்த்தம் முடிஞ்சது. அவர் அதுக்கப்புறம் போர் வந்தது, போனவர் திருமண நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருந்தாலும் அவர் வெளியில் போனார், போரில் கலந்துக்கிட்டார், திரும்ப வர முடியல, வீரஸ்வர்க்கம் வீரமரணம் அடையிறார். இந்த வீரஸ்வர்க்கம் கிடைச்சதுனால இப்போ இங்கே என்னெல்லாம் பாரு, அந்த நிச்சயதார்த்தம் முடியலைன்னா இவங்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்பே இல்லாமல் இருந்திருக்கும். நிச்சயதார்த்தம்ன்றது ஒரு இன்னாருக்கு இன்னார்னு பேசி முடிவு பண்ணுற ஒரு விஷயந்தானே. இதுக்கு இடையில புகழனாரோ மாதினியாரோ ஒவ்வொருத்தர அந்த மன வருத்தம், முதுமை, இயற்கையினுடைய அழைப்பு, அவங்க 2 பேரும் அப்பாவும் அம்மாவும் யாருக்கு திலகவதியாருக்கு, மருள் நீக்கியாருக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை, இறந்துட்டாங்க. முன்னாடி அவங்களுக்கு திலகவதியாருக்கு பேசின மாப்பிள்ளை அவர் கலிப்பகையார் அவர் போனார். அதுக்கடுத்தது திலகவதியாரோட அம்மா அப்பா 2 பேரும் இயற்கை எழுதுகிறாங்க. அப்போது மனசு எந்த அளவுக்கு ஒரு பொண்ணுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தா ரொம்ப பரிதாபமான விஷயம். அம்மா அப்பா துணையில் வாழக்கூடிய வயசு. இப்போ கல்யாணம் பேசி இருக்காங்க, கணவர் இல்லை, அம்மாவும் அப்பாவும் இல்லை, தம்பி சின்ன பிள்ளை. இந்த அம்மா திலகவதியாருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த கலிப்பகையாரனுடைய மறைவுனால் இனிமேல் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம், அதனால் தீயில் இறங்கி உடன்கட்டை ஏறுதல்ன்ற வழக்கம் ஒன்று அந்த காலத்தில் கொஞ்சம் உண்டு இல்லையா, அதுபோல் நாம் உடன்கட்டை ஏறிடுற மாதிரி தீயில் இறங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் தம்பி இருக்காரு, அந்த தம்பியும் அக்கா இறந்துட்டா அவருக்கு யார் இருக்கா, இந்த நிலைமையில் அவருடைய மனநிலை எப்படி இருக்கும், அவரும் நான் இப்படி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ திலகவதியார் என்ன பண்ணுறாங்க, தம்பிக்காக நாம் வாழ்ந்தே தீர வேணும் அப்படின்ற நிலைமைக்கு மனசை மாற்றிக்கிறாங்க. அப்புறம் அவங்க அந்த எண்ணத்தை விட்டுடுறாங்க. இப்போ தமைக்காருடைய ஆதரவில், திலகவதி அம்மையாருடைய ஆதரவில் இவர் வளர்றார், மருள் நீக்கியார். அதுக்கப்புறம் வளர்றாரு, கொஞ்சம் கொஞ்சமாக கல்வி கேள்விகளில் சிறப்பான ஒரு நிலைமைக்கு வரார். நல்லா படிக்குது பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த கல்வி கேள்விகளில் ரொம்ப சிறந்த நிலைமையை அடையிறாரு. மெய்யறிவு கிடைக்கிது. இவ்வளவு வாழ்க்கையில் அனுபவமே பெரிய விஷயம், இதில் கல்வி கேள்வி ஞானம் வேறு. இப்போ அவருக்கு மனசு துறவு நிலைக்கு தள்ளப்படுது. இதாண்டா உலகம், மாமா போயிட்டாரு, அக்காவோட பேசின மாமாவும் போயிட்டாரு, அம்மா போயிட்டாங்க, அப்பா போயிட்டாங்க, இதாண்டா உலகம். ஆமாம், என்ன பெரிய வாழ்க்கை. இதை விட உண்மையிலேயே யார் இதையெல்லாம் நடத்துகிறானோ அவனையே நாம் நம்பிடலாம். இந்த உலக வாழ்க்கையில் ஈடுபாடு வச்சு ஆசை வச்சு நம்ம பின்னாடி கஷ்டப்பட வேணாம், துன்பப்பட வேணாம் அப்படின்னு துறவு நெறிய அவருடைய மனசு நாடி மேற்கொள்கிறாரு. இதுக்கப்புறம் அவருக்கு இன்னும் ஒரு ஆசையெல்லாம் வருது. சரி, இந்த சைவ சமயத்தில் இப்படி இருக்குது, இன்னும் பிற சமயங்களில் எப்படி இருக்குது
அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது அறிவு சார்ந்த ஒரு தேடலாக எப்படி அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, பாடலிபுரத்துக்கு போகிறார். அங்கே பாடலிபுரத்துக்கு போய் சமண சமயத்தில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு, என்னென்ன நூல்கள் இருக்குது, அதையெல்லாம் கற்றுக்கிறார். இப்போ இங்கே எப்படி இவர் வந்து பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு, ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு, அதுபோல் அங்கே போனாலும் அதே நிலைமை. இவருக்கு கல்வி ஆர்வம் அதிகம் இருந்ததுனால, அந்த தேடல் இருந்ததுனால ரொம்ப நல்லா படிக்கிறார். அந்த நூலினுடைய கருத்துக்களில் மனசு ரொம்பவும். இப்போ இங்கே சைவ சமயத்தில் ஏற்பட்ட நிஜ மன துன்பம், இவங்களுடைய வாழ்க்கை முறை, இந்த சொல்லப்பட்ட கருத்துக்கள், இதுக்கு சமணர்கள் சொல்லியிருந்த கருத்துக்கள் இவருக்கு அந்த வயசில் அது ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் என்ன பண்ணுறாரு, அந்த சமயத்தையே சார்ந்து வாழ ஆரம்பிக்கிறார். சமண சமயத்தை சார்ந்து வாழ ஆரம்பிக்கிறார். கொஞ்ச நாளில் என்ன ஆகுறாரு, அந்த விஷயங்களில், அந்த சமய நூல்களில் வல்லவராக. இப்போது ஒரு டிகிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பள்ளியில் எல்கேஜி சேர்ந்தா, யூகேஜி சேர்ந்தா, அப்புறம் முதல் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு, அப்புறம் 12ஆம் வகுப்பு, அதுக்கப்புறம் பேச்சுலர் டிகிரி, அப்புறம் மாஸ்டர் டிகிரி, அதுக்கப்புறம் டாக்டரேட் வரைக்கும், அதுக்கப்புறம் இப்போ போஸ்ட் டாக்டரல் ஃபெல்லோ வரைக்கும் ஆய்வு மாணவராக போயிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறமும் ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு தொடர்புடைய ஒரு விஷயமாக, ஆர்வமுள்ள ஒரு விஷயமாக மாறிப்போகுது. நல்ல விஷயங்களில் ஈடுபடும் பொழுதே அந்த தலைப்புக்கேற்ப, அந்த கருத்துக்களில் ஏற்படுற ஈர்ப்பு காரணமாக மேலே 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 போவாங்க. அதுபோல் இவரும் நல்ல நூலில் ஞானமடைஞ்சு ரொம்ப வல்லவராக இருக்கிறார். அப்போ இவருக்கு தர்மசேனர் அப்படின்னு பட்டம் கொடுத்து ஆசிரியராகவே இருக்கார். அதாவது மற்றவர்களுக்கு அந்த சமண சமய கருத்துக்களை போதிக்கிறது. அந்த அளவுக்கு தர்மசேனராக சமண சமயத்தில் கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக வாழ்ந்துகிட்ருக்கார். இப்போது இது இங்கே நடக்குது. இவர் இங்கே பாடலிபுரத்துக்கு வந்தார். அங்கேருந்து சமண சமயத்தை சார்ந்து வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்காரு, நல்லா இருக்கார். இப்போ இவருடைய பெருமைகள் கீர்த்திகள்லாம் இங்கே இருக்கிற மன்னருக்கெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் இவங்க அக்கா எங்கே இருக்காங்க, இன்னும் அங்கேயே தான் இருக்காங்க இல்லையா, அவங்க அதே திருவதிகையில் இருக்காங்க. அப்போது ஆனாலும் எவ்வளவு தூரம் போனாலும் தம்பி மேலே இவங்களுக்கு அக்கறை இருக்கும், மனசு நினைக்கும் இல்லையா. அதுபோல் நம்ம தம்பி சமண சமயத்துக்கு போயிட்டானே, தம்பியை பார்க்கணும், வரணும், சைவ சமயத்தை சார்ந்து அவனுடைய மனசு திரும்பணும், இதெல்லாம் ஒரு அக்காவாக அவங்களுக்கு இருக்க தானே செய்யும். யாரும் இல்லை, இப்போது இருக்கிறது ஒரு தம்பி. அந்த தம்பியை பார்க்கணும், நம்ம நெறிக்கு வரணும் அப்படின்றது அவங்க மனசுக்குள்ளே இருக்குது. ஆனால் இது தம்பிக்கிட்ட சொல்ல முடியாது. அது வேண்டான்னு அவர் எதிர்ப்பு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இறைவன்கிட்ட விண்ணப்பிக்கிறாங்க, சிவபெருமான் கிட்ட விண்ணப்பிக்கிறாங்க, தம்பி வரணும், எப்படியாவது இங்கே வந்து சேரணும், இங்கே வந்து சேரணும், சைவ சமயத்துக்கும் வந்து சேரணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போது இது வந்து திருவிளையாடல் இறைவன் ஆரம்பிக்கிறார். அவர் இங்கே வந்து சேர வேண்டிய நேரம் கிட்ட வருது. அப்போ என்னாச்சு, தர்மசேனருக்கு சூளை நோய் அப்படின்னு ஒரு நோய் வருது. அது உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய வயிற்று வலி, அந்த சுட்டு வலி, அந்த உஷ்ண வியாதி அவருக்கு ஏற்படுது. சூளை நோய் பற்றிடுச்சு. சமண சமயத்தில் பலவித மந்திரங்களை சொல்லி நோயை போக்குவாங்க. என்னென்னவோ வைத்தியம் பண்ணுவாங்க, மந்திரங்களாலேயும் நோயை போக்குவாங்க, மயில் பீலியெல்லாம் தடவுவாங்க, அது மாதிரி என்னென்னவோ செய்வாங்க. அந்த நோயால் வருத்தப்பட்ட அந்த தர்மசேனர் சமணர்களில் பல வகை முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு வல்லுநரும் ஒரு ஒரு மாதிரியாக முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. எதுக்கும்
இது அந்த சூளை நோய் போகவே இல்லை. அப்போ அவருடைய மனசில் உள்ளே இருந்த அந்த தமக்கையாரோட சிந்தனை வருது. என்னடா இது, இப்படி நம்மளை இந்த நோய் வருத்துதே, நாம் இப்போது நம்ம அக்காவை பார்த்தா தேவலாம் அப்படின்ற எண்ணம் வருது. அப்போ அவர் என்ன பண்ணிடுறாரு, தன்னுடைய சகோதரி இருக்கிற இடத்த நோக்கி வந்துட்டார். அதுக்கப்புறம் இவங்க அவருடைய துன்பத்தை பார்த்து, அவங்க சமணர்கள் எதுவும் பண்ண முடியலேன்னு விட்டதுனால இவருக்கு இங்கே வரணும்னு தோணுச்சு, வந்துட்டார். நோயுற்ற சமயத்தில் ஆதரவுக்கு ஆள் தேடுறது மனித இயல்பு. அதே மாதிரி இவர் அக்காவை தேடி வந்துட்டார். இப்போ இவங்க இதுதானே விண்ணப்பிச்சுட்டு இருந்தாங்க இறைவன்கிட்ட. ஆஹா, தம்பி வந்துட்டார் அப்படின்னு சொல்லி திருநீரை கொடுத்து, திருநீர் தீர்த்தம் அதெல்லாம் கொடுத்து, ஐந்தெழுத்தை ஓதி வீரட்டானீஸ்வரரை வணங்க சொல்கிறாங்க. திருவதிகையில் இருக்கிற வீரட்டானீஸ்வரரை வணங்க சொல்கிறாங்க. அப்போது இறைவன் இவங்க திருநீர் தீர்த்தம் கொடுத்துருக்காங்க. இத்தனை காலமாக இங்கே கோவிலில் சிவத்தொண்டு பண்ணிகிட்டு இருக்காங்க திலகவதியார். அவங்களுடைய விண்ணப்பத்துக்காக தான் இப்போது இங்கே வர வச்சிருக்கார். தர்மசேனராக இருந்த மருள் நீக்கியாரை வர வச்சிட்டார். இப்போ வர வச்சவர் அவர் ஏதாவது அருள் வழங்கணும் இல்லையா? அவர் என்ன பண்ணுறாரு, இவருக்கு ஏற்கனவே கல்வி ஞானம் எக்கச்சக்கமாக இருக்குது. அதோடு சேர்ந்து இப்போது சூளை நோய் நீக்கிறதுக்கு இறைவன் அவருக்கு அருள் வழங்குறார். அந்த அருள் வழங்கின உடனே இவருக்கு என்ன வருது, கூற்றாயினவாறு விளக்ககலீர் அப்படின்னு சொல்லி பாடல் பாடுறார். அந்த பாடும் ஆற்றலை, அந்த உள்ளுணர்வை இறைவன் கொடுக்குறார் வீரட்டானீஸ்வரர் திருவதிகையில். அந்த பதிகம் பாடி உள்ளம் உருகிறார். அதை பாடினோன்னே இவருக்கு தோணுச்சு, அதனால் பாடினார். இப்போது நோய் நீங்கிடுது. இப்போ இவருக்கு எப்படி இருக்கும், பதிகம் பாடினார், நோய் நீங்கி போச்சு. அந்த நோயால் அவ்வளவு கஷ்டப்பட்டார். அப்போ இன்பம் பொங்குது. நோய் நீங்கின உடனே இன்பம் பொங்குது. அது இல்லாமல் உள்ளே அவர் வந்துட்டார். வந்து இவருக்கு அருள் வழங்கி பாட வச்சிருக்கார். அவர் வந்த இடம் இன்பமாக தானே இருக்கும், இறைவன் குடி வந்த இடம். அப்போ இவர் பாட பாட நீ நாவுக்கு அரசு அப்படின்னு சொல்லி அசரீதியாக இவருக்கு பேர் வைக்கிறார். மருள் நீக்கியார்னு அம்மா அப்பா பேர் வச்சாங்க. சமண சமயத்தில் தர்மசேனர்னு பேர் வச்சு ஆசிரியராக இருந்தார். இப்போ திரும்ப இங்கே வந்த உடனே மருள் நீக்கியார் காணாமல் போய், தர்மசேனர் காணாமல் போய், நாவுக்கரசர்னு சிவபெருமானே அசரீதியாக பேர் வைக்கிறார். அப்போது அந்த அதிலேருந்து இவர் அந்த சைவ சமயத்தை முழுசாக சார்ந்து நல்லா திருநீர் பூசுறதும், கண்டிகை பூண்டுக்கிறதும், உழவாரப்படை வச்சுக்கிட்டு இறைவனுக்கு திருப்பணி செய்கிறதையே நோக்கமாக வச்சுக்கிட்டு இறைவனுக்கு திருப்பணி செய்துட்ருக்கார். இப்போது சமண சமயத்தை விட்டுட்டு சைவத்துக்கு இவர் வந்துட்டார். அப்போது இவங்க சமண சமயத்தார் சும்மா இருப்பாங்களா? ஒரு நல்ல திறமையான ஆள் இங்கேருந்து அங்கே போயிட்டார், அவரை விட்டுட்டோம் அப்படின்றது ஒரு குறைபாடு. சமண சமயத்துக்கு இது ஒரு இதுவாக இருக்கும்ல, ஒரு குறைபாடாக இருக்கும்ல. அவர் சமணத்தில் இவ்வளோ நல்ல நிலையில் இருந்துட்டு சைவத்துக்கு போயிட்டார் அப்படின்றது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இவரை திரும்பவும் சமண சமயத்துக்கு இழுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. இவர் வைராக்கியம், இப்போ இவர் அனுபவபூர்வமாக சிவபெருமான் உள்ளே போயிட்டார், இனிமேல் தளர்வார. அப்போ என்ன பண்ணுறாரு, இவர் ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறதுனால அவங்க இழுக்க முயற்சி பண்ணிட்டு முடியலை, தண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தண்டிக்க ஆரம்பித்ததும் எப்பேற்பட்ட தண்டனை கொடுக்குறாங்க பாருங்க. சுண்ணாம்பு காலவாயில் போடுறாங்க. அந்த சுண்ணாம்பு காலவாயில் போட்ட உடனே இவர் என்ன பண்ணுவார், அழகான ஒரு பாடல் பாடிக்கிட்டு இறைவன் உள்ளே இருக்கார், அவர் இவரை காப்பாற்றுறாரு. அப்போ வெளியில் வரும்பொழுது சொல்கிறாரு, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிளவேனிலும்
போன்றதே மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. அது ஈசன் சிவபெருமானுடைய திருவடி நிழலானது இப்படிப்பட்டது. மாசில்லாத வீணையினுடைய மாலை மதியம் போன்றது, வீசக்கூடிய தென்றலை போன்றது, இளவேநீர் காலத்தை போன்றது. மூசு வண்டு அரை பொய்கை மலர்கள் நிறைஞ்சி இருக்கிற வனத்துக்கு நடுவில் இருந்தால் எப்படி மலர் மனமும் சேர்ந்து முழுமையாகவும் மனமாகவும் இருக்குமோ அது போல் இருந்தது என்னுடைய ஈசனுடைய திருவடி அப்படின்னு பாடிட்டு வர்றார். அந்த மாதிரி அடுத்தது நஞ்சு விஷத்தை கொடுத்து குடிக்க செய்கிறாங்க. யானையை விட்டு காலால் இடற வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, கல்லில் கட்டி கடலில் கொண்டு போட்டுடுறாங்க. இப்படி இவர் எக்கச்சக்கமான துன்பப்படுத்தின போதும் எல்லாத்தையும் இறைவனுடைய திருவருள் காரணமாக அதிலிருந்து வெளியில் வர்றார். இறைவன் இது மாதிரி சோதனை பண்ணி தான் ஏற்றுக்குவார். அவங்க பேரால் இத்தனை சோதனைகள் இருந்தால் தான் அவருடைய வைராக்கியம் இந்த வெளி உலகத்துக்கு தெரியும். அவர் உள்ள வைராக்கியமாக ஆயிட்டார். சிவன் போய் அங்கே பதிகம் பாடுன்னு சொல்லி உட்காந்து பாட வச்ச உடனேயே இவர் மனசில் சிவ தரிசனம் கிடச்சி போச்சு, சூளை நோய் போன போதே. ஆனால் வெளி உலகத்துக்கு தெரியணும்ல, அதனால் இத்தனை பரிதாபமான கடுமையான சோதனைகள் அவருக்கு. அத்தனையிலையும் ஜெயிச்சு வர்றார், வெளியில் வர்றார் இறைவனுடைய இறையருளுடைய துணையோட. அப்புறம் இந்த சிவனை இத்தனையிலையும் கடந்து வந்தவர் அவர் மாறுவாரா? திருப்பதிகங்கள் பாடிட்டு ஒவ்வொரு தலமாக தல யாத்திரை போகிறார். இவருக்கு இப்போது எல்லாரும் சமணர்கள்லாம் அப்படியே திகச்சு நிற்கிறாங்க. இவ்வளவு பண்ணியும் அவர் இதிலேருந்து தப்பிச்சு கரையேறி மறுபடியும் வந்திருக்காருன்னா கட்டாயமாக அப்போ சிவனுக்கு அந்த இது இருக்குது, ஆற்றல் இருக்குது. சிவன் ஒரு வணங்கத்தக்க கடவுள் தான், நம்முடைய சமயத்தை காட்டிலும் இது சிறந்த சமயம்தான் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அப்போது தன்னுடைய பெயரால் திருவதிகையில் குணதரவீச்சரம் மன்னிக்கணும், கொஞ்சம் பார்வை இதுவாக இருந்ததுனால தவறாக படிச்சுட்டேன். குணதரவீச்சரம் அப்படின்ற கோயில் ஒன்று கட்டுவிக்கிறாங்க. அந்த மன்னர் இவருடைய நெறியில் சைவ சமயத்தை ஏற்றுக்கிறார். அதாவது தன்னுடைய சமண சமயத்தை விட சைவ சமயம் உயர்ந்ததுன்றதை மன்னர் ஏற்றுக்கிறார் புரிஞ்சுக்கிட்டு. அதனால் மக்களுக்கும் அது சமணத்திலேருந்து சைவத்துக்கு மாறுறதுக்கு ரொம்ப வசதியாக போச்சு. மன்னர் எவ்வழி குடிகள் எவ்வழின்னு மாறுறாங்க. அதுக்கப்புறம் இவர் திருவதிகையில் சிவத்தொண்டு பண்ணிட்டு அப்படி பல நாட்கள் இருக்கிறாரு. பல தலங்களை பார்க்க விரும்புகிறாரு. நடுநாட்டுக்கு போகிறாரு. இப்படி நிறைய பாடல்களை பாடிட்டு நிறைய ஊர்களில் போய் இறைவனை தரிசனம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு பதிகம் பாடுறார். பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் அப்படின்ற பதிகத்தை பாடும் பொழுது இறைவனுடைய ஆணையினால் ஒரு பூதம் வந்து இவருக்கு இடபக்குறியும் சூலமுத்திரையும் வைக்கிது. அந்த தீட்சை வாங்கிறது அப்படின்வாங்க, அது போல் வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் சிதம்பரம், அப்புறம் அப்படி நிறைய திருத்தல யாத்திரைகள் பண்ணுறாரு, பாடுறாரு. சீர்காழிக்கு போகிறாரு. அங்கே அப்பரே அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இப்படி சோழ நாட்டுக்கு போகிறாரு. அங்கே திருச்சத்தி முற்றத்தில் கோவாய் முடுகி அப்படின்ற ஒரு பதிகம் பாடுறாரு. போகிற திருத்தலங்கள்ல எல்லாம் இவர் இறைவன் தரிசனம் கொடுக்குறாரு. அங்கங்கே இவர் பதிகங்கள் பாடுறாரு. ஒவ்வொரு இடத்துலையும் இவர் உபசரிக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் திங்களூர் போகிறாரு. திங்களூர் போகும்பொழுது இது திரைப்பட காட்சியாக அப்பூதியடிகள் நம்ம நிறைய இந்த
பகுதியை திரைப்படத்தில் பார்த்துருப்போம், அதனால் நல்லா தெரியும். அப்பூதியடிகளை சந்திக்கிறாரு. அப்போ அப்பூதியடிகளோட பையன் மூத்த திருநாவுக்கரசுன்ற பேர் வச்சுருந்தாங்க. அவரை அரவம் தீண்ட இவர் அதுக்கு பதிகம் பாடி அந்த அரவம் தீண்டிய குழந்தைய உயிர்ப்பிக்கிறார். இந்த இறந்தவங்களை எழுப்புறதுன்றது மகான்களோட வேலை கிடையாது. அப்படி பார்த்தா எல்லா இறந்தவங்களையும் எழுப்பிட்டு உட்காந்துருக்க முடியுமா? இல்லை. ஆனால் இறையருள் பெற்றவர்களால் இதையும் செய்ய முடியும். அவங்களுக்குள்ள இறைவன் இருந்து இதை செய்ய வைக்கிறான்றதை உலகத்துக்கு புரிய வைக்கணும். இப்பேற்பட்ட வாக்கு, இவங்களோட வாக்கு, இவங்களுடைய வார்த்தைகள் மறை, அது எதையும் செய்விக்கும் அப்படின்னு உலகத்துக்கு புரிய வைக்கிறதுக்காக இது மாதிரியான திருவிளையாடல்களை இறைவன் நடத்தி வைக்கிறார். அதுக்கப்புறம் நிறைய கோவிலாக போகிறாரு. அதுக்கப்புறம் பசி, நீர் வேட்கை இதெல்லாம் வருது. பாடிட்டு போயிட்டுருக்கிறப்போ பைங்கிலி அப்படின்ற ஊரில் இவருக்கு கொஞ்சம் பசி தாகம் அதிகமாக இருக்குது. அப்போ இறைவன் என்ன பண்ணுறாரு, ஒரு சோலையில் இருந்து கட்டுச்சோறு கொடுக்குறாரு, தண்ணி கொடுக்குறாரு, அவருடைய இளைப்பை போக்குறார். இறைவன் இவருக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு கொடுக்குறார் பாருங்கள். இவருடைய தொண்டுக்கு போய் இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? இறைவன் சாப்பாடு கொடுக்குறாரு, தண்ணி கொடுத்து அவருடைய களைப்பை போக்குறாரு. அது மாதிரி நடுநாட்டு தலங்கள், திருக்காலத்தி இதெல்லாம் போகிறாரு, பார்க்குறாரு. எல்லா இடத்துலையும் பதிகங்கள் பாடுறாரு. இப்போது உடம்பு இருக்க தளருது இல்லையா? ஆனால் உள்ளம் தளரலை. உடல் இருக்க தளருது, ஆனால் உள்ளம் அவருக்கு அதே அந்த வைராக்கியத்தோடு இருக்கார். காலெலாம் தேஞ்சு போச்சு, கையெல்லாம் தேஞ்சு போச்சு. தரையில் நகர்ந்து மார்பு பகுதி கூட தேஞ்சு போகுது. அப்படியே படுத்துக்கிட்டு நவுறார் ஒரு வைராக்கியமாக. அந்த அந்த விருப்பம், நம்ம கைலைக்கு போகணும் அப்படின்ற ஒரே எண்ணம் அப்படி போயிட்டே இருக்கிறார். இப்போது கைலை பெருமான் அப்படியே இப்போ வடநாடு நோக்கி போயிட்டே இருக்கிறார். போகிறப்போ முனிவர் வடிவத்தோடு தோன்றுறார். இப்போ கைலையில் மனுஷாலாம் போய் பார்க்க முடியாதுப்பா. அது கைலைன்றது மனுஷாலாம் உள்ளே போய் பார்க்குற இடம் கிடையாது. அதனால் நீ திரும்பி போயிடு அப்படின்னு சொல்கிறார். அப்போ வாகீச பெருமான் சொல்கிறாரு, அடாடா, இந்த உடம்பு அழியக்கூடிய உடம்பப்பா, கையில் இருக்கைய நான் பார்க்கணும், பார்த்தே ஆகணும். அது பார்க்கலன்னு வச்சுக்கோ, இந்த அழிய போகிற இந்த உடம்பை நான் திரும்ப போய் என்ன பண்ண போகிறேன்? நான் வந்ததே கைலை காட்சியை பார்க்கறதுக்காக, இறைவனை கைலையில் பார்க்கணும், அதுக்காக நான் வந்தேன். என்னால் பார்க்க முடியாதுன்னு தோற்று போய் இந்த உடம்பை திரும்ப எடுத்துகிட்டு போய் நான் ஆரோக்கியமாக்கி என்ன பண்ண போகிறேன்? எனக்கு இந்த உடம்பினுடைய ஆரோக்கியத்தை விட என்னுடைய குறிக்கோள் இறைவனை தரிசிக்கணும், கைலை காட்சி கிடைக்கணும். அதுக்கு அது ஒன்று தான் எனக்கு, வேறு எதுவும் இந்த உடம்பெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறார். இப்போது இறைவனுக்கு ஆஹா, என்ன ஒரு வைராக்கியமான மனசு அப்படின்னு நினச்சி அவர் என்ன செய்கிறாரு, நாவுக்கரசனே எழுந்துரு அப்படின்னு சொல்லி எழுப்புறாரு. இவருடைய மன உறுதியை கண்டு எழுப்பி, அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் இறைவன் எழுப்பினார்னா அந்த நடுவில் தளர்ந்த அந்த மேனி திரும்ப ஆரோக்கியமாயிடும் இல்லையா? அவர் சொல்கிறார், இந்த இடத்துல நீ பொய்கையில் மூழ்கு அப்படின்னு சொல்கிறாரு. பொய்கையில் மூழ்கிறாரு. தென்னாட்டில் இருக்கிற திருவையாறில் எழுந்திருக்கிறார். வடநாடு போயிருந்தார், காசியெல்லாம் தாண்டி போயிட்டார், இமயமலைக்கு போயிட்டுருக்கார். அங்கேருந்து ஒரு பொய்கையில் மூழ்கினவர் இங்கே திருவையாறில் ஒரு பொய்கையிலேருந்து எழுந்திருக்கிறார். அந்த கைலை கோலம் பார்க்கறதுக்காக அம்மையப்பருடைய காட்சியை மகிழ்ந்து பார்த்து பரவசமாக பதிகங்கள் பாடுறார். இந்த மாதிரி பல திருவிளையாடல்களை செய்த அந்த நாவுக்கரச பெருமான் நம்ம ஞானசம்பந்தரை சந்திக்கிறார்.
அப்போ 2 பேரும் சேர்ந்து சில ஒரு நாள் நான் அதாவது ஞானசம்பந்த பெருமான் சிவிகையில் வர்றார் பல்லக்கில். அப்போ இவர் போய் அந்த பல்லக்கு தாங்கிட்டு வர்ற ஆளில் ஒருத்தராக போகிறாரு. இவரும் வயசானவர், அவர் சின்ன குழந்தை, அவர் பல்லக்கில் வர்றார். இந்த பல்லக்கை இவர் தாங்கிட்டு இருக்கார். இதுவும் திரைப்பட காட்சியில் நம்ம பார்க்க கிடைக்கும். இந்த பகுதியும் அவர் பல்லக்கை சுமந்துக்கிட்டு வர்றார். அப்போது ஞானசம்பந்த பெருமான் இவரை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நாவுக்கரசரை காணும் பெருவிருப்பில் அவர் எங்குற்றார், அப்பர் எங்குற்றார் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது இவர் நாவுக்கரசர் சொல்கிறாரு, உம்மடியேன் உம்மடிகள் தாங்கி வரும் பெரும் வாழ்வு வந்து எய்த பெற்று இங்குற்றேன். அவர் நாவுக்கரசர் எங்குற்றார்னு கேட்குறாரு. இவர் உங்களோட திருவடியை தாங்கக்கூடிய பெரும் வாழ்வு எனக்கு எய்த பெற்ற காரணத்தால் இங்குற்றேன் அப்படின்னு குரல் கொடுக்குறார். ஞானசம்பந்தருக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு பக்கம், வருத்தம் ஒரு பக்கம். உடனே கீழே இறங்கிட்டார், பல்லக்கு விட்டு இறங்கி. இப்போ 2 மெய்யடியார்கள், சிவனடியார்கள், சிவனுடைய அருளை பெற்றவர்கள் நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க. எப்படி இருக்கும் அந்த சந்திப்பு? ஆஹா, நம்ம மண்ணு செய்த பெரும் பாக்கியம். இப்படிப்பட்டவங்கெல்லாம் இந்த மண்ணில் பிறந்திருக்காங்க பாருங்க. அது மாதிரி 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, நிறைய திருத்தல யாத்திரைகள் போகிறாங்க, பதிகங்கள் பாடுறாங்க. அதுக்கப்புறம் இறைவன் போதும், இவர் திருத்தல யாத்திரை போனது போதும், இந்த உலகத்துக்கு பதிகங்கள் கொடுத்துருக்கார் நிறைய அப்படின்னு சொல்லி இறைவன் ஆட்கொள்கிறாரு. அப்போது சித்திரை மாதம் சதய நன்னாளில் இவர் ஒரு பதிகம் பாடுறார். அந்த பதிகம் பாடி புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் அப்படின்னு அந்த பதிகத்தை பாடி முடிக்கிறாரு. இறைவன் அவருக்கு அழைப்பு கொடுத்துட்டாரு. அந்த நாவுக்கரசர் காஞ்சிபுரத்தில் அரசு புரிந்த மகேந்திர பல்லவன் காலத்தவர் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 600லேருந்து 630 வரைக்கும் அந்த அரசன் மகேந்திர பல்லவன் இருந்திருக்கான். அப்போ அவருடைய காலத்துக்கு பிறகும் இவர் இருந்திருக்கார். அவருடைய பிள்ளை நரசிம்மவர்மன் காலத்திலையும் நாவுக்கரசர் இருந்திருக்கார். கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டுடைய இடைப்பகுதியாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு தோராயமாக சொல்கிறாங்க பெரியவங்க. இந்த நாவுக்கரசர் வரலாறுன்றது எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம், ஒரு கதை, ஒரு முக்கியம். நம்ம தாத்தாவை பற்றி நமக்கு என்ன தெரியுமோ தெரியாதோ, இப்பேற்பட்ட மகான்களை பற்றி கட்டாயமாக தெரியணும். அதுக்கு முன்னாடி அந்த பரம்பரையில் என்ன இருக்குது, நம்முடைய குடிப்பெருமை என்ன அப்படின்றத சொல்லி 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 அந்த பெருமைக்கு உரியவர்களாக இப்போ இருக்கிறவங்களையும் அடுத்த தலைமுறையும் பெருமைக்கு உரியவர்களாக வளர்ப்பாங்க. இப்போத்திய கல்வி முறை வேறு, இப்போ தேவை வேறு. பொருள் பண்ணக்கூடிய கல்விகளுக்கு தான் இப்போ முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அந்த வழக்கங்கள் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்றது ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம். தாத்தாவை தெரியாது, தாத்தாவோட அப்பா சுத்தமாக தெரியாது, அந்த மாதிரி காலம். இப்போது நம்ம மகான்களை பற்றி தெரிஞ்சுக்கலைன்னா நம்ம திருக்கூட்ட மரபில் சேர முடியுமா? அப்போது நம்முடைய தாத்தா மாதிரி நம்முடைய குரு இவங்கெல்லாம், வழிகாட்டிகள் இவங்கெல்லாம், வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபு, அதில் நாமும் ஒருத்தராக இருக்கணும்னா இவங்களை பற்றியெல்லாம் தெரிஞ்சாதான், அவங்களுடைய சிறப்பு தெரிஞ்சாதான் அவங்க சொல்கிற வார்த்தைகளுக்கு நமக்கு மதிப்பு தெரியும், மரியாதை தெரியும், அர்த்தம் தெரிய